தமிழ் பேசார் சேனலில் 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துக்குரிய கற்றவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய பகுதி பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடியது இயல் 5 இலக்கணப் பகுதி. இலக்கணப் பகுதிக்குரிய கற்றவை கற்றபின் வினாக்கள். இந்த இலக்கணப் பகுதிக்கு 5 வினாக்கள் உங்களுக்கு கற்றவை கற்றபின் பகுதி வந்துருக்கு. அதில் முதல் ஒரு 2 வினாக்களும் பின்னால் அடுத்த பதிவில் 3 வினாக்களும் பார்க்கணும். முதல் வினாவில் பத்தியில் இடம்பெற்றுள்ள இடைச்சொற்களை கண்டறிந்து எழுதுக. பத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. பெண்ணடிமை போக வேண்டும், பெண்கல்வி பெற வேண்டும், பெண்கள் படித்தால்தான் சொந்தக்கால் நிற்கலாம், பெண் கல்வி கற்றால் வீடும் நாடு முன்னேறும், சமுதாயத்தில் பாதியார் பெண்களுக்கு எல்லா உரிமைகளும் உண்டு என்று சொல்லக்கூடிய பத்தி ஒன்று. அடுத்தது 2வது பத்தி, நமது முன் சந்ததியினருக்கு இருந்ததை விட அதிகமான வசதிகள் நமக்கு உள்ளன. அவற்றுக்காலம் அடவியல் அடவியல் அப்படின்னா காடுகளின் ஆற்றோரத்தில் பர்ணச்சாலை என்ன சிறிய குடிசல் மாதிரி பக்கத்தில் ஆலமரத்தடையில் சிறுவர்கள் அமர்ந்திருக்க ஒரு நாளை கடன்களை முடித்து கொண்டு வந்து பாடங்களை சொல்லி முறை இருந்த காலம், ஏடும் எழுத்தாணியும் இருந்த காலம், இப்பொழுதுள்ள உலகை அழைத்து வந்து காட்டக்கூடிய காலம். பாமர மக்களும் பாராள மக்களும் மனவளத்தை அதிகப்படுத்தும் வழிகள் முன்பு இருந்ததை விட அதிகம் உள்ள காலம். இந்த பத்தியில் இருக்கின்ற இடைச்சொற்கள் வேற்றுமை உறுப்புகள் ஆள் எண் தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் தான். இணைப்பு இடைச்சொற்கள் ஆழ இடைச்சொற்கள் ஓம உறுப்புகள் விட வேற்றுமை உறுப்புகள் உ 4ஆம் வேற்றுமை உறுப்பு, ஐ 2ஆம் வேற்றுமை உறுப்பு, இ 3ஆம் வேற்றுமை உறுப்பு, அது என்று சொல்லக்கூடிய வேற்றுமை உறுப்புகள் இதில் இருக்கின்ற சொல்லு உறுப்புகள் கொண்டு இணைப்பில் இருக்கின்ற இடைச்சொற்கள் என்று அந்த பத்தியில் இருக்கின்ற இடைச்சொற்கள் பதிலுக்கு. அடுத்தது 2வது வினா ஓ ஏ ஆன் மட்டும் ஆவது கூட ஆம் ஆகிய இடைச்சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்களை உருவாக்குக. அதில் என்று சொல்லக்கூடிய இடைச்சொலுக்கு சான்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சான்றுகள் ஒவ்வொரு பகுதியாக பார்ப்போம். மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை. இது பாடகர்களும் போற்றும் பாடகர். தாயும் மகளும் கோயிலுக்கு சென்றனர். அடுத்தது ஏ அண்ணல் காந்தி அன்றே சொன்னார், நடந்தே வந்தேன், முருகனே பாடினான். மட்டும் படிப்பு மட்டும் இருந்தால் போதும், என் தங்கை மட்டும் ஊருக்கு சென்றாள், எனக்கு மட்டும் புதிய ஆடை வாங்கினார். கூட என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் இடைச்சொற்கள். என்னிடம் ஒரு காசு கூட இல்லை, தெருவில் ஒருவர் கூட நடமாடவில்லை, அவனுக்கு வரையக்கூட தெரியும். அடுத்தது ஆம் உள்ளே வரலாம், கண்ணதாசன் தான் முருகனை அடித்தானாம், பறக்கும் தட்டு நேற்று பறந்ததாம். அடுத்த உதாரணம் ஓ இன்றைக்கு மழை பெய்யுமோ, பூங்கொடியோ மலர்கொடியோ பேசுங்கள், கோவலனோ கல்வனோ தான் அப்பாதான் இன்று பள்ளிக்கு வருவார், கண்ணன் தான் அடித்தான், இலக்கியாதான் மேல் பேசி பெற்றார். அடுத்தது ஆவது 5 பேராவது வாருங்கள், அவனாவது இவனாவது செய்து முடிக்க வேண்டும். முதலாவது 2வது. அடுத்து நெடில் புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினானா, புகழேந்தி நேற்று உன்னுடனா பேசினான், நீயா பாடினாய், வியப்பாக உள்ளது என்று அதில் அந்த இடைச்சொற்கள் வரக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியும் அதற்குரிய சான்றுகளை பாருங்கள். இதோடு உங்களுக்கு இந்த படங்களும் இணைத்து தரப்படும். நன்றி, வணக்கம்.